ஹே கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ப்ளெண்டரை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இதை வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி எவ்வளோ ப்ரோ வச்சு அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ என்னால் முடிஞ்சு நான் சிம்பிளாக பண்ணதை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். A to Z வரைக்கும் பண்ணதை சொல்கிறேன், வாங்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைக்கை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்கோம், மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வித்தியாசம் வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து கேரளா ஜிங்க் கேண்டில் பார் போட்டிருக்கோம், தெரியுதுங்களா, பார்த்தா தெரியும். அப்புறம் ப்ரோ டாப்பரு, அப்புறம் அந்த லைட் செட்டிங் போட்டிருக்கோம். அப்புறம் ஆயில் டேங்க் மாற்றிருக்கு, பாக்ஸ் மிரர் ரெண்டு மாட்டியிருக்கேன். அப்புறம் அது போக அதுக்கு இந்த லைட்ஸ்க்கெல்லாம் வந்து சுவிட்சு, இவ்வளோதான். அப்புறம் மொபைல் ஹோல்டர் ஒன்று, அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது. இங்கே இருக்கிற சுவிட்சை கொண்டு வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல குயிக் த்ராட்டில் போட்டிருக்கிறதால இடையில, அதனால் இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் போட்டேன். எல்லாமே ஓகேவே செட் ஆயிடுச்சு. லைட்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கோம்ல, அந்த ஆயில் டேங்க் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்டைலுக்கு தான். அது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து டிஸ்க் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு போடுவாங்க. நான் வந்து சும்மா ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன். இது வந்து இந்த லைட்டு வந்து ஒரு 600 ரூபா சம்திங் வருது. ஸோ பெஸ்ட்டான ஒரு லைட் இது. ஸோ அதை வந்து இப்போ போட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா இந்த லைட்டுக்கு, இந்த சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா இதுக்கு லைட் இருக்குது. ஏன்னா இப்படி இருந்தால் நல்லா தெரியுறதில்ல. ஸோ இப்போ லைட் போட்டு காமிக்கிற பாருங்கள். லைட்டு போட்டால் சூப்பராக இருக்குது, லுக்காக இருக்குது பார்க்குறக்கு. அதே மாதிரி அந்த லைட்டை போட்டு காமிக்கிற பாருங்கள். இதில் வந்து ஒரு 3-4 வேரியண்ட் இருக்குது. ஃப்ளாஷரும் இருக்குது, ஹெல்லோ ஃப்ளாஷரும் இருக்குது. அப்புறம் அதே போல் டபுள், ரெண்டுமே மாறி பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. பட் அதெல்லாம் நைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைட் வந்து நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதே போல் இதில் வந்து குயிக் த்ராட்டில் போட்டிருக்கோம். குயிக் த்ராட்டிலோட அட்வான்டேஜ் என்னென்னா, அது வந்து பவர் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா கொஞ்சம் சடனாக மூவ் ஆகிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது எக்ஸ்ட்ராட்ருக்கு. ஏன்னா இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆகி போயிடுது. ஸோ அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. மற்றபடி குயிக் த்ராட்டில் சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து டாமினா குயிக் த்ராட்டில்னு நினைக்கிறேன், கடையில் ஒர்க் ஷாப்பில் தான் போட்டாங்க. ஸோ இது வந்து ஒயர் வந்து நம்ம இப்படி வேணும்னு சொல்லணும்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து அது மாதிரி சொல்கிறதுனால ஃபிட் பண்ணாங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் சிறுசாக தான் வரும், இந்த சைஸில் தான் வரும். நான் கொஞ்சம் லுக்காக வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா கிரில் செட் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 200 அந்த மாதிரி சம்திங் வரும். கிரில் செட் போட்டிருக்கோம். ரப்பர் புஷ்ஷு, ஃபோர்க்கு. அப்புறம் இங்கேருந்து இவ்வளோ சைஸ் ஒரு நட்டு ஃபோர்க் ஹைட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 இன்ச் வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் வந்து ஒரு 3 இன்ச் ஹைட் பண்ணதால் ஃப்ரண்ட்டு பிரேக்கெல்லாம் ஒயர் கேபிள் பத்துறதுலேயே சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் என்னோடது வந்து அப்படி பைக்கோட வந்த கேபிள் அதே தான், அதான் தெரியுது பாருங்களேன். அதே நார்மல் பைக்கோட வந்தது, அதான் ஸ்டாக்கே தான். நான் எந்த ஒரு கேபிள் மேலே ஆல்ட்ரேட் பண்ண கிடையாது. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு இதில் இழுத்துட்டு இருக்க மாதிரி தெரியும், மற்றபடி வேறு பெருசாகலாம் எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் தான் முக்கியம், இந்த பேக் கூட தேவையில்லை, அதை லூஸ் பண்ணி விட்டேன். இது வந்து பேஸ்டோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக்கு. இது வந்து கலரிங் எல்லாம் அது பைக்கோட வந்தது, அதான் கலரிங் எல்லாம் பண்ண கிடையாது பைக்கு. ஸோ அதே ஸ்டைலு தான். இந்த BS6 வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் இது இருக்கும் இல்லையா, அதோட கேபிள் வரதால் வண்டி வந்து ஹைட் பண்ணும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ரொம்பவே இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அது செட் ஆகாது. கடையில் ஒரு 20 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த டியூப்பு. இது பார்த்தா தெரியுங்க பாருங்கள். இந்த டியூப்பு சும்மா ஃபெவிக்விக் போட்டு அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணி அறுத்து அப்படியே ஒரு ஸ்டைலாக தேர்ட்டுமே சொல்லி அதை போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இன்ஜின் கார்டு, அது வந்து சிம்பிளாக நான் ஒரு தகரம் இருந்துச்சு, அதை வச்சு நானே செட் பண்ணிட்டேன். கிளாம்பெல்லாம் போட்டு இங்கே பாருங்கள், இந்த தகரம் வந்து நானே செட் பண்ணது. கிளாம்பெல்லாம் போட்டு செட் பண்ணிட்டேன் நானே. இது மாதிரி தெரியுதுங்களா, இது வந்து நீங்கள் கடையிலே கிடைக்கி, அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக நானே முடிச்சிட்டேன், அவ்வளோதாங்க. இதில் வேறு எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது, சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஆனால் எக்ஸாஸ்டெல்லாம் மாற்ற கிடையாது. ஏன்னா வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் பண்ணவே இல்லை. அதே போல் எக்ஸாஸ்ட்டை மாற்றணும்னா மைலேஜ் ட்ராப் ஆகுது. வீல் கவர் பார்த்தோம்னா வீல் கவர் போட்டிருக்கோம், அது ஒரு 300 ரூபா பக்கம் வருது. ஆனால் அந்த வீல் கவர் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அட்வான்டேஜாக பார்த்தோம்னா பைக் கொஞ்சம் லுக்காக தெரியும், டயர் கொஞ்சம் பெரிய சைஸில் தெரியுற மாதிரி தெரியும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹைவேஸ்லாம் ஸ்பீடாக போனாங்கன்னா வளட்டி விடுற மாதிரி இருக்குது. இந்த காற்றுல இப்படி அப்படின்ட்டு அல்லாசுற மாதிரி இருக்குது. ஸோ சேஃப்டி கிடையாது. ஆனால் லுக் வைஸ் ஓகே, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். எப்படி சிம்பிளாக மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இவ்வளோ தான்.
இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 4000 அந்த மாதிரி அது பக்கம் தான் வரும். அவ்வளோ பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கோம். பெருசாலாம் இது பண்ண கிடையாது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.